துப்பாக்கி சூட்டுக்கு முன்பாக இஸ்லாமிய வாசகத்தை ஓதுமாறு என்னுடைய தந்தைய பயங்கரவாதிகள் வற்புறுத்தினாங்க. அவர் மறுத்த காரணத்தால துப்பாக்கியால் சுட்டனர் அப்படின்னு ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம் தாக்குதல் பயங்கரத்தை இளம்பெண் ஒருத்தர் விவரிச்சிருக்காங்க. காஷ்மீருக்கு சுற்றுலா நிமித்தமாக சென்றுள்ளனர் புனேவை சேர்ந்த சந்தோஷின் குடும்பம். அவர்கள் பஹல்காம் பகுதியில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்குல செவ்வாய்க்கிழமை சென்றபோது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்போ அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கூடாரம் ஒன்றில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அங்க வந்து பயங்கரவாதிகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விடுத்து சந்தோஷ வெளியே வருமாறு கூப்பிட்டிருக்காங்க. அவர்கிட்ட இஸ்லாமிய வாசகத்தை ஓதுமாறு தீவிரவாதிகள் வற்புறுத்தி இருக்காங்க. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்க தலை, காது மற்றும் முதுகு பகுதியில 3 முறை துப்பாக்கியால சுட்டு இருக்கிறாங்க. சந்தோஷுடைய உறவினர் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடந்துள்ளதாக சொல்லப்பட்டவருடைய மகள் கூறியது இது. என்னுடைய பெற்றோரோட சேர்ந்து நாங்கள் மொத்தம் 5 பேர் காஷ்மீர் வந்திருந்தோம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்க பஹல்காம் பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பைசரன் பள்ளத்தாக்குக்கு வந்தபோது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தியவர்கள் உள்ளூரை சேர்ந்த காவல் அதிகாரிகளை போல சீருடை அணிந்திருந்தாங்க. துப்பாக்கி குண்டுகளுடைய சப்தம் கேட்டதும் நாங்கள் பக்கத்துல இருந்த கூடாரம் ஒன்றில் தஞ்சம் அடைஞ்சோம். எங்களுடன் வேறு சில சுற்றுலா பயணிகளும் வந்திருந்தாங்க. முதல்ல பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையில தாக்குதல் நடக்குது அப்படின்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு பக்கத்துல இருந்த கூடாரத்துக்கு வந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. தொடர்ந்து எங்களுடைய கூடாரத்துக்கு வந்தாங்க. என்னுடைய அப்பாவை வெளியில வருமாறு கூப்பிட்டாங்க. பிரதமர் மோடிக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு பழித்தாங்க. அதுக்கப்புறமா அப்பாவி மக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை காஷ்மீர் தீவிரவாதிகள் கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய வாசகத்தை ஓதுமாறு என்னுடைய அப்பா கிட்ட சொன்னாங்க. அவர் மறுத்த காரணத்தால 3 முறை அவரை துப்பாக்கியால சுட்டாங்க. அவர் அப்படியே சரிஞ்சு விழுந்தாரு. என்னுடைய பக்கத்துல இருந்த உறவினரையும் பல முறை சுட்டாங்க. இந்த தாக்குதல் பிற்பகல் 3:30 மணி அளவில் நடைபெற்றது. பின்னர் அங்கிருந்து நாங்கள் மீட்கப்பட்டோம். எங்களுக்கு மருத்துவ சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப வேதனையோட சந்தோஷுடைய மகள் அசவரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை தொலைபேசி வழியா தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அவர் பகிர்ந்திருக்காங்க. சரி, பஹல்காம்ல நடந்தது என்ன? ஜம்மு காஷ்மீருடைய அனந்த்நாக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஹல்காம் மலைப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் சிலரை ராணுவ உடையில வந்த பயங்கரவாதிகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் சுற்றி வளைச்சாங்க. அவங்க கிட்ட பெயர் மற்றும் மதத்தை பயங்கரவாதிகள் கேட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்க. துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதும் சுற்றுலா பயணிகள் இங்கும் அங்குமா ஓடினாங்க. திறந்த வெளி அப்படிங்கிறதால சுற்றுலா பயணிகளால இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியல அப்படிங்கிறது தான் பெரும் சோகம்.